இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இந்த வார்த்தையிலிருந்து இந்த ஃபுல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு துன்பம் இருந்தாலும், உபத்திரவம் இருந்தாலும், அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்கிறாராம். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் அறிந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னா, ஆண்டவரை பற்றி சொல்கிற காரியங்களில் நம்முடைய பிள்ளைகள் வருவாங்க. நமக்கு கஷ்டமாக இருந்தாலும், இந்த நேரத்தில் மன துயரமாக இருந்தாலும், பாரமாக இருந்தாலும், ஆண்டவர் பற்றி ஆண்டவர் சாட்சியாக உள்ள பிள்ளைகள் வருவாங்க. உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நம்முடைய கண்கள் அதை காணக்கூடியவர்கள் ஆண்டவர் பண்ணுவார். நாம் இப்போ என்ன செய்கிறோம்? வேதனையோடு நம்முடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரலையே, ஆண்டவர் அறியலையே, அவருக்காக ஊழியம் செய்யலையே அப்படின்னு சொல்லி நம்ம துன்பப்பட்டு உபத்திரவப்பட்டு மனவேதனையில் மனவியாகுலத்தில் நம்ம இருக்கிறோம்ல, அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்கள் இனி உன் போதகர்களை காணும். இனி ஒருபோதும் உன் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள் சொல்லப்படுது. போதகர்கள் அப்படின்னா ஆண்டவரை பற்றிய அறிவுமிக்க மக்கள், ஆண்டவரை பற்றி சொல்லுகிற மக்கள், ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிற மக்கள். அந்த போதகர்களை நான் எழுப்புவேன் அப்படிங்கிறார். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இப்போ நம்ம நம்முடைய கண்கள் காணக்கூடிய அளவில் ஆண்டவர் ஆச்சரியமான மாறுதல்களை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எந்த காரியத்தில் துன்பப்பட்டு உபத்திரவப்பட்டு கலங்கி நிற்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் மறைந்திராதபடி அவர்கள் வெளியில் சாட்சியாக எழும்பி நிற்பார்கள் என்று சொல்லப்படும் இந்த வசனம். இதை கேட்கும்போது நம்முடைய உள்ளம் அப்படி பூரிப்படைகிறது. நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகள்லாம் அவருக்கு சாட்சிகளாக வருவாங்க, போதகர்களாக வருவாங்க. போதகர்கள் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவருக்காக உழைக்கிற, ஆண்டவருக்காக பேசுகிற, ஆண்டவருக்காக நேரம் செலவழிக்கிற மக்கள் தான் போதகர்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நம்ம பார்க்கும்படியான கிருபை செய்வார். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் தேட மாட்டாங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்வார், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். ஆண்டவர்கள் வெளிக்கொண்டு பிரபலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இதுதான் அதனுடைய பொருள். நாம் உறுதியாக விசுவாசிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் காணக்கூடிய அளவில் நம்முடைய பிள்ளைகளை